சமூக ஊடகங்களில் தவறான பிரச்சாரத்தை வச்சு தான் 25 ஊடகம் மீது வழக்கெடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் 3 பேர் இப்போ காலையில் கைது செய்திருக்கிறாங்க, ஃபிலிக்ஸ் உட்பட. எதுவுமே ஒரு கிளாரிட்டியே யாருக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஃபிலிக்ஸ் ஃபுல்லாக டிஎம்கேவை ப்ளேம் பண்ணுறாங்க. நியாயம் இல்லை சார். சட்டம் அது வேலையை செஞ்சுட்டு இருக்குது, காவல்துறை அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு, ஆணையம் அந்த வேலையை தொடங்கியிருக்கு, மத்திய அரசு கண்காணிக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு பக்கம் ஒரு திசையில் மக்களை நீங்கள் திருப்பினீங்கன்னா எப்படி ஊடகங்களில் பேசி நீங்கள் திமுகவை எதிர்ப்பை சொரிஞ்சிக்கணுன்றதுக்காக நீங்கள் எதை வேணாலும் செஞ்சு எடுத்து சொரிஞ்சிக்கூடாதுல்ல. நீங்கள் போகிற போக்கில் 19 ரூபா காவல்துறை என்னங்க பண்ணுது, காவல்துறை என்ன கொடுத்துரும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை நீங்கள் மையப்படுத்தி போட்டார் பார்த்தீங்களா ஃபிலிக்ஸு, எனக்கு அதில் உடன்பாடே இல்லை சார். ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. நீ விஜய் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிற மக்கள் ஒரு பக்கம் விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்களா? உங்களுக்கு தெரியுமா தகவல்? விஜய் பார்த்தீங்கன்னா பனையூரில் இல்லை. நக்கீரன் கோபாலன் பதிவு பண்ணதை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. விஜய் மரண வியாபாரி. நான் அதை பார்த்தீங்கன்னா வழிமொழிகிறேன். அவர் முன்மொழிகிறேன், நான் அதை வழிமொழிகிறேன். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் பிரச்சார கூட்டத்தில் விதிமுறை முரண்பாக பேசியதாகவும் செயல்பட்டதாகவும் தாவேகா தரப்பு மீது சில பேர் கைது செய்ய போகிறாங்க. இதே வேளையில் சமூக ஊடகங்களில் தவறான பிரச்சாரத்தை வச்சு தான் 25 ஊடகம் மீது வழக்கெடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் 3 பேர் இப்போ காலையில் கைது செய்திருக்கிறாங்க, ஃபிலிக்ஸ் உட்பட. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சமூக வலைதளத்தில் பயணிக்கிறவங்க எல்லாரையும் ஒரே நேர்கோட்டில் பார்க்க முடியாது சார். ஃபிலிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட அனுபவமிக்க ஒரு சோஷியல் மீடியா பர்சன். ரெண்டாவது அவர் இந்த யூடியூப்பில் இந்த பொலிட்டிக்கல் விஷயமாக முதல் ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டு வந்ததில் அவர் ஒரு முக்கியமான நபர், எல்லாருக்கும் தெரியும். ஃபிலிக்ஸ் யூடியூப்பில் சினிமாவை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அரசியலும் இதில் பேச முடியும்னு சொல்லி செய்தி வெளியிட்டதெல்லாம் ஒரு பெரும் பங்கு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மூத்த நபருக்கும் சாதாரண இன்றைக்கி யூடியூப்பில் பயணிக்கிறவரையும் நம்ம ஒரே கோட்டில் நம்ம பார்க்க முடியாது. கூடுதல் பொறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போது யூடியூப் உங்களுக்கு தெரியும், கைபேசி வச்சுருந்தா இன்றைக்கி எல்லாருமே யூடியூப்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு கைபேசிலேயே ஃபோட்டோ எடுத்து அப்படியே செய்தியாக ஆக்கி அதை அப்படியே தமிழன் வச்சு அப்படியே ஏற்றி போட்டுறதுலாம் இருக்குது. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் செய்கிறாங்க, யூடியூப் நடத்துகிறாங்க. இதை தாண்டி இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் யூடியூப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ சமூக வலைதளன்றது மிகப்பெரிய புரட்சி நடக்குதுன்றது உண்மை. அதில் ஒரு பெரும்பகுதி குப்பையாக இருக்கிறதுன்றதும் நம்ம மறுக்க முடியாது. நம்ம அந்த குப்பையில் தான் நம்ம பயணிக்கிறோம், அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு மூத்த ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த ஒரு மீடியா பர்சன், அவர் ஒரு செய்தி வெளியிடும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சம்பவம் நடந்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலலாம் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணார். சம்பவம் நடந்து அங்கே என்ன நிலைமைன்னே தெரியாத ஒரு சூழல் இருக்கும்போது எனக்கு பல ஃபோன் கால்கள் வருது. நானும் கூட என்ன சார் கேட்டேன், முழுசாக நான் பார்த்துட்ருக்குறேன். எனக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மீடியா கிட்டேருந்து எனக்கு கால் வருதுன்னு சொன்னால் அது மாதேஷ்கிட்ட தான் வந்தது. நம்ம ஆதன் மாதேஷ்கிட்டேருந்து வந்து, சார் நம்ம இதை நம்ம கூர்ந்து கவனிப்போம் சார், அங்கே என்ன நடக்குதுன்றது. இது வரைக்கும் 6 பேர் இறந்ததாக தகவல் வந்திருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் முழுசாக கேட்டுட்டு நம்ம அதிகாலையில் நம்ம உட்காந்துடலாம் சார் அப்படின்னு சொன்னார். நானும் ஆமாம் மாதேஷ் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடைப்பட்ட அந்த இதில் கேட்டிங்கன்னா ஒரு மணிக்கே நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு ஒரு சேனலில் பேசுகிறதுக்காக போகிறேன். ரயில் ஒன் மீடியாவில் போய் பேசுகிறதுக்காக நான் போகிறேன். இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா செய்தி 1 மணின்றது ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு அதுவே கூட ரொம்ப என்ன சொன்னால் அர்ஜென்சின்னு கூட சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் போய் உட்காடுறேன், ஒரு மீடியாவில் உட்காடுறேன். யார் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸ் ஓடிக்கிட்டுருக்கு. சரி பரவாயில்ல, செய்திகளை முந்தி தரக்கூடிய அந்த ஆர்வத்தில் கூட அவர் இருக்கலாங்க. எத்தனை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் போனது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:45 நான் போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி இவருடைய வீடியோ காட்டுது 9 மணிக்கு. சரி, அதை முழுசாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சார், நான் எந்த பாரபட்சமும் நான் சொல்கிறேன், அந்த வீடியோவை நான் முழுசாக கேட்டேன். அவர் நேர்காணல் கொடுத்த அந்த வீடியோ ஃபிலிக்ஸ் பார்த்தேன். ஒரு 11 மணி இருக்கும் நான் பார்க்கும்போது. கரெக்டாக 11 அதுலேருந்து கரெக்டாக 11 12 மணிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடைப்பட்டத்தில்.
அதில் நான் பார்க்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி அவர் அதை அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எப்போ தோராயமாக ஒரு 10 மணிக்கு பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்களேன். அந்த 10 மணிக்கு அங்கே வந்து உண்மையான நிலவரங்கள் என்னன்றதே யாருக்குமே தெரியாது சார். அங்கே நடக்கிறது சம்பவம் நடக்கிறது எல்லாம் 7 மணி 8 மணி வாக்கில் சம்பவங்கள் நடக்குது அங்கே. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து வீடு வந்து சேர்றாரு. இது ஒரு 1.5 மணி நேரத்தில் அங்கே நடக்கிற கலைபரங்கள் எதுவுமே ஒரு கிளாரிட்டியே யாருக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஃபெலிக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து டிஎம்கேவை ப்ளேம் பண்ணுறாங்க. நியாயம் இல்லை சார். நீங்கள் திமுக எதிர்ப்பை வந்து சொரிஞ்சிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து எதை வேணாலும் செஞ்சு எடுத்து சொரிஞ்சிக்கூடாதுல்ல. இப்போ நமக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தான் நம்ம கையில் இருக்குது, அது கையில் இருக்கிற நகங்கள் இருக்குது. அதுதான் நமக்குள்ளே அந்த வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆபத்து இந்த நகங்கள் நம்மளை பாதுகாக்குது. அதுக்காக தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூச்சி வந்தால் கூட அதை தட்டி விட்டுடலாம். இது வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு நகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சொரிஞ்சுக்கிட்டு கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சொரியணுன்றதுக்காக நம்ம எதை கிடைச்சாலும் எடுத்து சொரிஞ்சால் செப்டிக் ஆகிடும்ல சார். கையில் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு எடுத்தாலும் சீப்பு எடுத்து சொரிஞ்சிக்கலாம். இல்லை அது ஏதாவது இரும்பு இருந்தால் அந்த இரும்பு எடுத்து சொரிஞ்சிக்கலாம். இல்லை எது தகரம் இருந்தால் தகரம் சொரிஞ்சிக்கலாம். இப்படி எது கையில் கிடைச்சாலும் வந்து குச்சி கொம்பு எது இருந்தாலும் சொரிஞ்சிக்கலாம்னா எப்படி சார்? அப்படி தானே ஆயிடுச்சு. எது கிடைச்சாலும் சொரிஞ்சிக்கணும். திமுகவுக்கு எதிராக நம்ம கருத்து சொன்னோம். அது தப்பான விஷயம் சார். நான் சரியாக எனக்கு இன்னும் கூட நான் நண்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா அவர் தான் சொன்னார் ஃபெலிக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. நான் போகும்போது கரெக்டாக 11 மணி அந்த சேனலுக்கு நான் போகும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது 10:15, அங்கே நான் போகும்போது 11 மணி 11 மணிக்கு மேலே அவருடைய அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 ஹவர் முன்னாடி. ஸோ 10 மணிக்கே வந்து அவர் அப்லோட் பண்ணிட்டாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதிலேருந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க சார். யார் வேணால் இருக்கட்டும் சார். ஒரு குற்றம் சாட்டுறீங்கன்னு சொன்னால் அது அடிப்படையில் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆதாரம். செந்தில் பாலாஜி ஒரு கரூரில் ஒரு மாசான தலைவர், கரூரே அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அது எந்த கட்சிக்கு அவர் போயிருந்தாலும் கரூரை வந்து ஒரு ஆளுமையாக அவர் செந்தில் பாலாஜி இருக்கார். ஆனால் இந்த நிகழ்வு எப்படி பார்க்குது? செந்தில் பாலாஜி மேலே பழியை போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், இது ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக பயன்படுத்த. 2 விஷயம் இருக்குது சார். நீங்கள் எப்படி பார்த்தாலும் என்ன நடந்தாலும் நீங்கள் வந்து ஒரு அந்த மக்கள் பார்வை எப்படி இருக்குன்னா கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க சார். எங்கே தெரியுமா? போலீஸ் நினச்சிருந்தா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். இங்கே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல பாருங்க. சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையை வந்து தினம் எதிர்க்கிறதையே ஒரு தொழிலாக கொண்டவர் தான் சவுக்கு சங்கர். ஆனால் அவர் வீட்டில் சவுக்கு சங்கருக்கும் ஃபிலிக்ஸுக்கும் ஏன்னா ஃபிலிக்ஸ் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், கிட்டத்தட்ட பல ஊடகங்களில் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். அதனால நான் முதலே சொல்லிட்டேன் கேட்டால் வந்து ஃபெலிக்ஸோட வந்து அந்த ட்ராக் ரெக்கார்டு சிலதெல்லாம் அவர் ஆராய்ந்து தான் போடுவார். நான் அவர் கூட பணியாற்றி இருக்கேன். அது கரெக்ட். ஆராய்ஞ்சு இதில் உண்மைத்தன்மையெல்லாம் பார்த்து தான் அது எப்படி அதுதான் தெரியுமா சார்? இப்போ நான் கூட எடுத்துக்கணும், அது ரொம்ப ஆழமாக நம்ம பேச போகிறோம் இந்த விஷயத்த. ஒரு ட்ராக் ரெக்கார்டுன்னு இருக்குது, நான் அதை மறுக்கலை. யாரு? ஃபெலிக்ஸு. எதுக்கு சொல்லணும்னா தினந்தோறும் வந்து காவல்துறையை வந்து படி சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் அவங்க வீட்டில் ஒரு இன்சிடெண்ட் ஒரு என்ன அசம்பாவிதம் நடக்குது. அவங்க அம்மா இருக்கும்போது இந்த கழிவெல்லாம் கொண்டு போயிட்டு மாநகராட்சி ஊழியர் பேரில் யாரோ 10 பேர் கொண்டு போய் கழிவு கொடுத்துருந்து இது நம்ம பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அவர் யார்கிட்ட போனார்னு கேட்டால் காவல்துறைக்கு தான் போனார். இன்றைக்கி வேறு வழி இல்லை சார். யாராக இருந்தாலும் கேட்டால் கடைசியாக காவல்துறை. இந்த மக்கள் எதுக்கு ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன் நாளைக்கு ஃபெலிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதம், எது வீட்டில் சண்டை போடுறான், மேல் வீட்டில் சண்டை போடுறான், இல்லை எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்கணும் சார். கடமை தானே சார், காவல்துறை நம்மளை காப்பாற்றுறது கடமை தானே சார். பாருங்கள், அந்த மக்கள் எப்படி இருந்தாலும் கடைசியாக யார்கிட்ட போய் நிற்பான்னு கேட்டால் எங்களுக்கு இந்த காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கல, அப்படி தான் அந்த படி சொல் தான் வந்து காவல்துறைக்கு வரும். அதனால தான் காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன்ஸை நிறைய போட்டு உங்களுக்கு வந்து டைட் பண்ண வேண்டிய அவசியம் எதனால் வருதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி அங்கே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, அங்கே 8:45 முடிச்சுட்டு நீங்கள் வந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 12 மணிக்கு மேலே டாஸ்மாக் கடைகள் எல்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு கண்டிஷன் போடுறதுலே நிறைய உள்காரணங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் அங்கேயே விவாதம் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் ஒரு கண்டிஷனுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒத்துக்கிட்ட பிறகு அதன்படி நீங்கள் நடந்தாகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே என்ன சம்பவம் நடந்தது முழுமையாக தெரியாத சார். நம்ம ஆன் த ஸ்பாட்டில் இருக்கோம். நானும் கூட ஒரு 2-3 பேர் ஃபோன் போட்டு கேட்குறேன், கிளாரிட்டியே கிடைக்கவே இல்லை. என் நண்பரே ஒருத்தர் இருக்கிறார் சார். நீங்கள் பேசுகிறது நான் அதில் மாறுக்கிறது நான் வைக்கிறேன். ஏன்னா நேரில் கரூரில் இருந்து நேரில் பார்த்தவங்களே ஒரு சில பேர் என்ன 10 பேர்
கத்தியோடு உள்ள கூட்டத்தில் ஒரு பக்கம் இந்த கூட்டத்தை தள்ளுமுள்ள பண்ணுறதுக்குனே வந்தாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை வந்து எப்பவுமே சினிமா போல தான் லேட்டாக தான் வரும். செருப்புங்களையும் இந்த கட்சி துண்டுக்கு பாதுகாத்துக்கு இப்போ வந்து நிற்கிறாங்க. இது நம்ம பார்க்குறோம் எல்லா ஊடகத்துலையும் பேட்டிகளை பார்க்குறோம். அந்த ஊடகங்கள் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் அவங்களெல்லாம் நம்ம இல்லை இல்லை நம்ம விசாரிக்கணும் சார். எனக்கு அதுதான் சார் நான் ஒன்றே சொல்கிறேன் சார். திமுகவை எதிர்ப்பவர்கள் இந்த யூடியூப்பில் இருக்கிற எதிர்ப்பவர்கள் எல்லாம் வந்து நான் கேட்டிங்கன்னா ஒரு போதை கதை பேய் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேகா மேலே வந்து அதிருப்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க. நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா எந்த பக்கம் பேசுறது அப்படின்னு தெரியாமல் கூட ஆகிடும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டு தரப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பு பண்ணாங்க, இல்லை ரெண்டு தரப்புலையுமே தப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி அங்கே மக்கள்கிட்ட இருக்கிறது யார்? ஒரே கேள்வி தான். அந்த மக்களுக்கு தெரியாதா? அங்கே இருந்த மக்களுக்கு ஊடகங்கள் எல்லாம் பேசட்டும் சார். அந்த மக்கள்கிட்ட யார் அங்கே முன்னாடி நிற்கிறாங்கன்னா முதலமைச்சர் நிற்கிறாரு. செந்தில் பாலாஜி எந்த செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டாங்களோ அவர் தான் அங்கே நின்று ஃபீல்டு ஒர்க்கே பண்ணுறாரு. அவரு தான் ஆஸ்கார் விடுத்தாருனோ, அன்பில் மகேஷுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஆஸ்கார் விடுத்தாருன்னு ஒரு மூத்த அரசியல்வாதி மகன், அவரும் ஒரு அரசியல்வாதி இல்லைன்னு அவங்க தகப்பு சொல்லிருக்கு. அவர் சொல்கிறாரு ஆஸ்கார் விடுத்தாருன்னு. அழுகையை பற்றி சொல்கிறாருல்ல, இதே அன்புமணி அழுத ஒரு காட்சி இருக்குது, பார்ப்பீங்களா நீங்கள்? பார்த்துருக்கீங்களா நீங்கள் கடந்த காலத்தில்? நான் இதுவரை பார்த்தேன். இதே அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி அழுத காட்சியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சார் நான் கூட இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா சில மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த காட்சியை அந்த பிஞ்சு குழந்தை முகத்தை பார்த்தா அழுக வந்துடும். எல்லாருக்கும் அழுக வரும் சார், எல்லாருக்கும் வந்துடும். அறிவு இருக்கா கொஞ்சம்? அந்த அன்புமணிக்கு நான் கேட்குறேன், இதுனா அப்பம் போல சண்டையா இது? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தெரியுது வந்து இப்போ புரியுதுங்களா? அவங்க அடிப்படை அறிவே இல்லாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 30 வருஷம் வந்து சிட்டி கொடுமை அனுபவிச்சது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அறிவு வேணும் சார். ஒருத்தர் சார் நான் இப்போ என்னோட கேட்டாங்க சில பேர்னாங்க, ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஏங்க சில பேருக்கு இருக்குது. ஏன்னா அந்த சில காட்சிகள் பார்த்தாங்கன்னா அவங்களால தாக்க முடியாது. வேறு ஒரு குழந்தையோட மிதிச்சு 6 வயசு குழந்தைக்கு தாடையை உடஞ்சிச்சிட்டேன், கழுத்து தொங்கிருக்கு. நான் சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்ல தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட துப்பாக்கியில் வாய் வச்சு சுட்டு அந்த காட்சி பார்த்துட்டு எனக்கு சகிக்க முடியும், உடம்பு அதிர்ந்து போயிட்டுன்னு கேட்டால் வந்து கண்ணெல்லாம் கலங்கிச்சு எனக்கு. கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அந்த துப்பாக்கியில் சுட்டு இந்த வாயில் வந்து இது பண்ணோம் சார். இது சில காட்சிகள் பார்த்தா அது வந்து அவங்களுடைய எண்ண ஓட்டத்தைப்படி அவங்களுடைய ரியாக்ஷன் பண்ணுவாங்க சார். இதெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது. ஒரு இழை வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே ரொம்ப அழும்போது பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமல் தானே அழ வரும். இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் வந்து ஒரு பெரியவங்களாம் ஒரு ஒரு அங்கே நிகழ்வில் நடந்த ஒரு லேடி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒளியும் மறைவுமா என்ன நடந்ததுன்னா, ஆட்கள் மேலே கூரை மேலே ஏறிட்டாங்க, கூரை கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது, ஆஸ்பெக்ட் ஷீட் உடஞ்சி கீழே விழுது. அந்த 10-20 பேர் விழுந்து தான் இங்கே கூட்டத்துக்கு மேலே நின்னவங்க மேலே விழுந்து அந்த கூட்டம் வந்து செதறி தெளிவாக நீங்கள் அந்த அம்மா வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க, என்ன நடந்ததுன்றதை தெளிவாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ சார் வருது? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து அடுத்த நாள் தான் நமக்கு இந்த கருத்துக்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. மெல்ல 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 ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டு அந்த இடத்தோட ஓனர் பேசுகிறாரு, அந்த கோரை ஓனர் பேசுகிறாரு, சில பெண்கள் பேசுகிறாங்க, நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்தது. இப்போ இது எல்லாம் மறுநாள் தான் சார் நமக்கு வருது. மறுநாள் மாலை தான் இன்னும் சொல்ல போனால் வருது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி 2 மணிக்கு தான் வருது. நீங்கள் என்ன செய்யணும்னா சம்பவம் நடந்து அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், இது திமுக அரசு வந்து நீங்கள் போகிற போக்கில் 19 காவல்துறை என்னங்க பண்ணுது, காவல்துறை என்ன கொடுத்துரும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை நீங்கள் வந்து மையப்படுத்தி போட்டார் பார்த்தீங்களா ஃபெலிக்ஸு, எனக்கு அதில் உடன்பாடே இல்லை சார். ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. நீங்கள் ஒரு நாள் அவகாசம் எடுத்துகிட்டு எனக்கு சில சோர்ஸஸ் மூலமாக சில தகவல் வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. சடனாக எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசை வந்து குற்றம் சாட்டுறது, எல்லாத்தையும் சந்தேகம் கிளம்புனா எப்படி சார்? ஒரு முதலமைச்சர் 72 வயசில் வந்து சம்பவம் நடந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகிறார். எவ்வளோ உடல்நிலை சிக்கல்ன்றது எல்லாருக்கும் வெளிப்படையாகவே தெரியும். முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தான வந்து ஒரு மனிதரான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவங்க மனைவியே கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் 72 வயசில் வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறார். அதே நீங்கள் கலங்க கற்பிப்பீங்கன்னா என்னால் எப்படி சார், அது எப்படி சார் பொறுத்துக்க முடியும்? நம்ம அதில் போய் மீண்டும் கரூர் பேசிட்டே இருக்கோம். அதனால எனக்கு என்னென்னா ஒரே விஷயம்தான், இப்போ நம்ம இந்த கைதை பற்றி பேசுவோம். அதான் சமூக ஊடகங்களில் வந்து ஒரு பொறுப்பாக இருக்கணுன்றது தான் என்னுடைய இது.
சில பேர் பார்க்குறேன் இப்போ வந்து ஃபெலிக்ஸை வந்து அது கைது பண்ணாலும் சரி கொண்டு போயிருக்கிறாங்க விசாரணைக்கு, மேபி கைதாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு காவல்துறை மேலே வேறு ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இப்போது சோஷியல் மீடியாவில் வதந்தி பரப்புறவங்க மீது கைது செய்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இது அரசாங்கத்தோட கட்டுப்பாடு. ஏன்னா அரசாங்கத்து மீது வீண் பழி சுமத்தினா அது அவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு பார்வை, நான் 2 விதமாக இதை பார்க்குறேன். கரூரில் நடந்த சம்பவம், காவல்துறை தரப்பில் ஐஎஸ்ன்னு இருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து எல்லாருக்கும் மேலதிகாரிகிட்ட இவங்க கொடுக்கணும், என்ன நடந்தது, இதெல்லாம் நடந்ததுன்னு மேலதிகாரிகிட்ட தகவல் கொடுக்கணும். அதுதான் அந்த ஐஎஸோட கடமை. ஆனால் அங்கே என்ன நிகழ்வோ அதை ஒளிப்பதிவு செஞ்சுருக்கணும்ல சார். காவல்துறை தரப்பில் ஒரு ஒளிப்பதிவு செஞ்சு மக்களுக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நீங்கள் 2 பக்கம் பாருங்கள் சார். 1.5 மணி நேரத்தில் வந்து விஜய் வந்துடுறாரு. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபுட்டேஜில் நீங்கள் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா ஃபுட்டேஜும் ட்ரோன் கேமரா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் ஃபுட்டேஜ் வந்து இருக்குது, செய்திகள் இருக்குது. இதை சமூக வலைதளத்தில் வந்து நீங்கள் பதிவிடுறதன் மூலமாக என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு பக்கம் இப்படி எடுத்துங்க, ஒரு சைடில் நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் திமுக அரசு இது பண்ணி அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. எந்த ரவுடிகள் போன மாதிரியும் அவங்க வழக்கறிஞர் சொன்ன மாதிரி 1000 பேர் மாற்றிங்க வழக்கறிஞர் சொன்னாங்க. எனக்கு நான் அந்த பேட்டியை பார்த்தேன். அது வந்து எல்லாருமே சரி, வழக்கறிஞர்களே பலரும் கூட வந்து கேட்டால் என்னங்க இவர் இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. மாவட்ட செயலர் இருந்தாலும் கட்சியோட மாவட்ட செயலர் மாதிரி பேசுகிறாரு, ரைட் வருங்கண்ணா. ஆனால் நம்புற மாதிரி பேசலாம், இது செஞ்சாலும் நம்புற மாதிரி பேசணும் ஓரளவுக்கு. ஆனால் வந்து இப்படியெல்லாம் செய்தி வருது. இப்போ ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சார். விஜய் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிற மக்கள் ஒரு பக்கம் விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தகவல்? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பனையூரில் இல்லை, ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் வேறு வீட்டில் இருக்கிறார். நீலாங்கரை வீடு அதுதான் சார் பனையூர். நீலாங்கரை தான் பனையூர். வேறு அதாவது வேறு வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம். மன்னிக்கும், ஏன்னா பட்டினப்பாக்கத்துக்கு நீலாங்கரைக்கு ஏன்னா இல்லை அந்த இடத்துல பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ஒரு ஐசோலேஷன் இடம், அது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி. அங்கே திடீர்னு ஒரு பெரிய கும்பல் வந்துடலாம். இப்போ நான் சமூக வலைதளத்தில் நிறைய இந்த செய்திகள் வரும்போது தாவேகா தொண்டர்கள் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறிக்கிட்டு போகிற அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இப்போ ஒரு கட்டத்தில் கரெக்டாக சொன்னீங்க, ஏறிட்டு போகிறாங்க. ஒருத்தன் விஜய்க்கே தெரியாத காவல்துறைக்கு வயசு பாதுகாப்பு அங்கே இருக்குது. ஒருத்தன் மாடி மேலே இருந்து விஜயை ஃபோட்டோ எடுக்கணும், ஓடி போய் இரவெல்லாம் தங்கியிருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை. அதனால தான் கேட்டால் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒய்பெரிய பாதுகாப்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருந்து கூட அவள் வீட்டு மொட்டை மாடியில் ஒருத்தன் மேலே ஏறிஇருந்தான் சொல்லி தகவல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சமூக வலைதளத்தில் எந்த செய்தியை நீங்கள் வெளியிட்டால் கூட சார், இந்த ஃபோட்டோக்கள் வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா அது ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ விஜய்க்கு எதிராக ஒரு மக்கள் திரும்பினாலும் விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல வந்து அரசு தான் இருக்குது. அரசு அப்போ என்ன சொல்லுவாங்க, திட்டமிட்டே வந்து செந்தில் பாலாஜி தான் ரெடி பண்ணி அனுப்புனார். எங்கே அனுப்புனார்? பனையூருக்கு அனுப்புனார். ஒரு 50. என்ன சார் நியாயம்? இது நியாயம் என்ன? சரிங்க சார். இப்போ இவங்களெல்லாம் அதனால வந்து சமூக வலைதளத்தில் இந்த மாதிரியான காட்சி பதிவுகள் வராமல் வந்து பார்த்துக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து தடை செய்கிறதுக்கான அரசுக்கு வந்து அந்த இது இருக்குது. ஏன்னா இதனால் வந்து கொந்தளிப்பாயிடும். இப்போ ஒரு குழந்தைய வந்து சார் மிதிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோ, உதாரணத்தை தான் சொல்கிறேன். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலருக்கும் எப்படி ஆகும்? கொந்தளிப்பாகும். அதனால தானே சில இதெல்லாம் தடை செய்கிறாங்க. இந்த சமூக வலைதளத்தில் இந்த காட்சிகள் வந்து தடை செய்கிறது எதனால் தடை செய்கிறாங்க? இதை பார்க்கும்போது தேவையில்லாமல் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும்ன்றதுக்காக தான் அதை தடை செய்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு செய்தி வெளியிடுறதும் அப்படித்தான், ஒரு காட்சி பதிவு வெளியிடுறதும் அப்படி தான். கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை குறைஞ்சபட்சம் தீர்வை நோக்கி இருக்கணும்ல. நீங்கள் எந்த தீர்வுமே இல்லாமல் திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் வந்து நம்பிச்சல் சொரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ அடுத்த கட்டம். நான் பலருடைய வீடியோ நான் பார்த்தேன், ரெகுலராக பார்க்கக்கூடிய சில வீடியோலாம் பார்த்தேன். அவங்க எனக்கு நல்லாவே தெரியும், இது யார்ப்பா எப்படிப்பா இவங்க வாயில் நல்ல வார்த்தை வரும், எப்படினாலும் எதிர்த்து தான் பேசணும். நீங்கள் எதிர்த்து கூட பேசுங்க. காவல்துறையோட கவனக்குறைவு, அரசோட மெத்தனம், இப்படிலாம் பேசலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு அமைச்சரை வந்து குற்றம் சாட்டுறது, அவங்க தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை அனுப்பி வந்து கலவரத்தை ஏற்படுத்துனாங்க உள்ளன்னு சொல்கிறது, இதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லைல்ல, எந்த ஆதாரமும் இல்லை சார். ஒருத்தர் போடுறாரு இந்த பீலா பிஸ்மி, அவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி கரூர் அலறுது, நாகை நடுங்கியது, இப்படியெல்லாம் போட்டு பூஸ்ட் பண்ணவர் தான். இப்போ நேற்றுக்கு போகிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா திமுக சதி அப்படி சொல்லி போடுறதும், அமைச்சர்கள் தான் குற்றவாளின்ற மாதிரி செய்திகளை போடுறது, இதெல்லாம் நிறைய நான் பார்த்துறேன். அவர் தமிழ்லைன்லேயே பார்க்குறேன். அவர் உள்ள சரி தமிழ்லைன் தான் வச்சுருக்கான், எவனோ வந்து மீடியா பர்சன் வச்சுருக்கான். உள்ளே அவர் என்ன பேசுகிறார் பார்த்தா பிஸ்மி பேசக்கூடிய அத்தனை வார்த்தையை வந்து கேட்டிங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக வன்மத்தை கொட்டுற மாதிரி. என்ன சார் நியாயம் இது?
நீங்கள் ஒரு பொது நியாயத்தின்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் குற்றச்சாட்டு எங்கே கிளம்பு சார்? விஜய் கொடுத்த 8:45 மணி நேரத்துக்கு 8:45 மணிக்கு அங்கே நாமக்கல் ஆரம்பினா 8:45 மணி வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அங்கே தானே முதல் குற்றமே வந்து தொடங்குது. அது ஏன் பேச மாட்டீங்க? அப்போ இந்த இடத்துல நீங்கன்னா விஜய் 8:45 இருந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு, அது எப்படி நம்ம சொல்கிறோம்? நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் எப்படி சொல்வேன்? ஃபுட்டேஜ் இருக்குது. விஜய் வந்து 8:45 அங்கே வந்து ஆர்டர் தான் ஏர்போர்ட் போனார். ஆமாம், ஆர்டர் இருக்குது. என்னன்னா அவர் வந்து விஜய்க்கு வந்து எத்தனை மணிக்கு வந்து மீட்டிங் ஆரம்பிக்கணும், அது ஆர்டரில் இருக்குது. எத்தனை மணிக்கு? 8:45. விஜய் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தார்? 8:50 9 மணிக்குள்ளே வந்தார். ஆர்டர் இது எவிடன்ஸ் இருக்குது. இதுதான் சார் பேச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்துல அங்கே வந்துட்டார். அங்கே 10 நிமிஷம் இல்லை சார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டையே ஏதோ ஒரு மாடியிலேருந்து கூட அவர் கண்காணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க தொகுதி, அவங்க மண், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அவர் அங்கே இருந்தே ஆகணும். நாளைக்கு அங்கே மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் இருந்தே ஆகணும்ல. அவர் எப்படி வந்தீங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அவர் எப்படி வந்தீங்க? அவர் எப்படி 10 நிமிஷம் வந்துட்டார்? அப்போ நீங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து திமுக எல்லாம் முன்னாடியே ஏற்படுத்து. முதலமைச்சர் இங்கேருந்து எப்படி வந்து 1 மணிக்கு அங்கே கிளம்பி போகிறாரு? அமைச்சர் எப்படி போனார் சார்? செய்தி 8 மணிக்கே நிகழ்வு நடக்குது. சரி, இவங்க யாருமே போகல சார். 8:30 மணிக்கு. சரி சார், முதலமைச்சர் போகல, செந்தில் பாலாஜி வரல, மாசு போகல, அங்கே இருக்கிற வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் மட்டும்தான் இருந்தாங்க. யாருமே போகலன்னு வச்சுங்க. எல்லாம் சாவகாசமாக காலையில் தான் போகிறாங்க சார் கிளம்பி. நீங்கள் என்ன சொல்லிக்கோ? என்னங்க கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு பண்ணாங்க. ஒரு முதலமைச்சர் அங்கே இருந்துருக்கணுங்க. அங்கே இருந்துருக்கணும் முதலமைச்சர். காலையில் வேலைக்கெல்லாம் சாவகாசமாக போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லாம் இவங்க யாருன்னா எல்லாமே இவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க, எல்லாமே இவங்க சதித்தாங்க, எல்லாம் இவங்க பண்ண வேலை தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்களா காலையில் கிளம்பி போகிறாங்க. யார்? சவுக்கு சங்கத்தான் பேசுவோம். அப்படி இது வன்மம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வன்மத்தை கொட்டுற இடம் கிடையாது. ஜேம்ஸ் வசந்தன் வந்து அவருடைய அறிக்கையை பாருங்கள். ஜேம்ஸ் வசந்தன் வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவாளராக எதிராளர். அவருடைய அறிக்கை பாருங்கள், நியாயமாக இருக்குது. இங்கே தினமணியோட அந்த தலையங்கத்தை பாருங்கள் சார். ஒன்றே ஒன்று மட்டும் அனுமதிங்க. தினமணியில் ஒரே ஒரு லைன், ஒரு நாளே, நான் பெரிய தலையங்கம் அது, பட் ஒரு 4 லைன் மட்டும் நான் படிக்கிறேன். அந்த ஒரே ஒன்று போதும் சார். வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சாட்டை அடின்னு சொல்லுவாங்கள்ல. சாட்டை அடி, சவுக்கடி, செருப்படி, தொடப்பக்கட்டு அடி, இப்படி பல அடி இருக்குல்ல. அந்த அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அடி. இது எந்த அடினே நீங்கள் எது வேணாலும் நீங்கள் படிக்கிறவங்க எடுத்துக்கலாம். 4 லைன் மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்க. தேசிய அதில் வந்து ஒரு 4 லைன் மட்டும் படிக்கிறேன். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின்படி 1996க்கும் 2002க்கும் இடையே இந்தியாவில் 3935 நெரிசல் சம்பவங்களில் 3000க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் அரசியல் பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்திருப்பது நடிகர் விஜயின் பிரச்சாரத்தில் தான். இதையும் கூட அவரது ரசிகர்கள் சாதனையாக கருத மாட்டார்கள் என்று நம்புவோம். ஆனால் உண்மை அது. இவங்க இதை கூட சொல்லணும். ட்ராக் ரெக்கார்ட், தலைவர் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 40 பேர் பார்த்தீங்களா என்ன நாங்கள் பார்த்தீங்களா எங்கள் தலைவருடைய அப்படி கூட அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இல்லைனா வாகனத்தில் இருக்கிற லைட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்களா சார்? எதுக்கு சார் அது? நம்ம அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? நேற்று தான் உங்ககிட்ட பேசி ஒரு சேடிஸ்ட் போல பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சார். அண்ணன் நக்கீரன் கோபால் அண்ணன் பதிவு பண்ணதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார், மரண வியாபாரி. விஜய் மரண வியாபாரி. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழிமொழிகிறேன். அவர் முன்மொழிகிறேன், நான் அதை வழிமொழிகிறேன். உண்மைதானே சார்? அது கொஞ்சமாச்சும் இவ்வளோ பேரை கைது செய்யறாங்க, விஜயை கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா சார்? எனக்கு என்னுடைய ஆசையோ விருப்பமெல்லாம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். கைது பண்ணியிருக்கணும் இந்நேரம். எனக்கு ஃபஸ்ட்டு அக்யூஸாகவே நீங்கள் போடணும். ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுமதி கடிதம் கொடுத்தவங்க தான் ஃபஸ்ட்டு அக்யூஸாக வருவாங்கன்னு வச்சுக்கலாம். யார் அனுமதி கேட்டாங்களோ அவங்க தான் வருவாங்கன்னு வச்சுக்கலாம் சட்டத்துக்கு. ஆனால் முழுக்க விஜய் தானே சார் அங்கே வந்து எல்லாமே விஜய்க்காக கூட்டம் தானே. ஸோ விஜய் கைது பண்ணணும். பண்ணாமல் விட்டால் அது வரலாற்று பிழை. அந்த இதை வந்து அரசு செய்யாது. நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆரில் பேரை ஏற்றி அதுக்கப்புறம் அவர் முன்ஜாமீன் வாங்கினார் அது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. அதை நம்ம சொல்ல முடியாது, கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது. ஆனால் வழக்கு பதிவு பண்ணி கைது நடவடிக்கை மேற்கொள்ளணும். அதை தற்காத்துக்கிறதுக்காக அவர் நீதிமன்றம் போகிறாரா, அவர் முன்ஜாமீன் வாங்குறாரா, அதெல்லாம் வேறு. ஆனால் நீங்கள் கைது பண்ணாமல் விட்டீங்கன்னா இன்றைக்கி சில அரசியல்வாதிகள்லாம் சொம்படிக்கிறான்.
எனக்கு என்ன இப்படியா ஒத்தையாரட்டியாக பிடிக்கிறான்? கைது பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாளைக்கு அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்க கட்சியிலேயும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏதாவது தள்ளுமுன்னா நம்மளை தூக்கிடுவாங்கன்ற பயம் இருக்குது. ஆனால் தலைவர்களுக்கு மட்டும் சலுகை கொடுக்கலான்ற அந்த எண்ணம் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கைது பண்ணணும். அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். நான் சொன்னது ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நான் பேசினேன். அதை இந்த தினமணி தலையங்கத்துலேயும் அதை வந்து பதிவு பண்ணுறாங்க. முதல்ல இந்த மாதிரியான அந்த ரோட் ஷோ, இந்த பேரணி, இந்த மாதிரியான வந்து மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சார பயணங்கள் இதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து இன்றைக்கி வந்துடுச்சு. நான் ஏற்கனவே பல ஊடகங்களில் நான் பேசும்போது நான் சொன்னேன், இதை வந்து ஒழுங்குபடுத்தணும். ஒரு சாலையில் போயிட்டு நீங்கள் வந்து அடைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க, அங்கே ஆம்புலன்ஸ் வந்து இப்போ வந்து வர முடியல, போக முடியல, அப்படியே வந்தாலும் அது மெய்யா வந்தது பொய்யா வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது ஒரு சச்சரவு ஆகுது. ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்ததுன்னு ஒரு கேள்வி வருது. இப்படி இருக்கும்போது கேட்டால் ஆம்புலன்ஸ் மட்டுமே இல்லை, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழித்தடம் வந்து கேட்டால் அது காரில் போகலாம் வரலாம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவசியமாக போவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தடை ஏற்படுது. இதை வந்து ஒழுங்குபடுத்தணுன்றது நான் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன். அது தினமணியும் அதை சொல்லுது. இது வந்து கட்டாய நெருக்கடி வந்துடுச்சு. இருக்கு இந்தியா முழுவதுமே வந்து மாவட்டம் ஒரு அரசு திடல்கள் ஒரு கோட் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து கொண்டு வரணும் கண்டிப்பாக. இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது உச்சத்தில் வந்து இது நடந்திருக்கு, ரோட் ஷோவில் நடந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. நீதிமன்றம் அதை வந்து தானாக வழக்கு பதிவு செஞ்சு கூட வந்து சோமோட்டோவை பண்ணி கூட இதுக்கான வந்து ஒரு தீர்வு ஏற்படலாம். இப்போ இது அமைச்சருக்கு இந்த ஆணையம் கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த பரிந்துரைகளை செய்யலாம். ஒரு வேளை இப்போ இந்த அம்மா அருணா ஜெகதீசன் அவர்களுடைய நீதியரசுடைய தலைமையில் ஒரு குழு இருக்கு இல்லையா, ஆணையம், அந்த ஆணையம் கூட சில ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்துலேயே. இது எதனால் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் அடிப்படையில் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோட் ஆஃப் ப்ரொசீஜர் கூட வந்து உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பொதுவான பார்வை ஒரு ஊடகவியலராக நான் சொல்லக்கூடியது என்ன கேட்டால், ஒரு யூடியூபராக அல்லது வந்து கேட்டால் ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்ல வர்றது என்னென்னா, கொஞ்சம் நம்ம கூடுதல் பொறுப்பாக எடுத்துக்கணும் சார் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ நம்ம செய்தி வெளியிடுறது, அது வியூஸ் வர்றது பெரிய விஷயம் இல்லை சார். அதை கொண்டு வந்துடலாம். வியூஸை கொண்டு வரது கேட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயத்தை போட்டால் வியூஸ் வருதுன்ற மாதிரி நான். ஆனால் ஒரு பெரிய கட்சியை, ஒரு பிரதான கட்சியை அல்லது ஒரு கேட்டால் ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டுங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் விசாரிச்சு பார்க்கணும். செந்தில் பாலாஜி வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், யாருக்கும் தெரியாத விஷயம் சொல்கிறேன். நான் வந்து கள விசாரணை பண்ணதும் சொல்கிறேன். ஒரு 5 மாவட்டங்களில் நான் கள விசாரணை நான் பண்ணியிருக்கிறேன். 5 மாவட்டத்துக்கு ஒரே நாளில் பயணம் பண்ணியிருக்கிறேன். அது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கணும். 5 மாவட்டத்துங்களுக்கும் ஒரு வாரம் பயணமும் பண்ணியிருக்கிறேன். ஒரே நாளே வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ஒரு மாவட்டத்தையும் நான் வந்து டச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். யார்? அவர் வந்து பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த மண்ணையும் அந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஒரு உயிர் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேட்டால், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த மக்கள் இவர்களுக்கு நேசிக்கிறது இருக்கட்டும், அந்த மக்கள் வந்து இவரை நேசிக்கிறாங்க. யார்? செந்தில் பாலாஜி. ஏதோ நான் பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்ல நினைக்கிறேன். இது உண்மை. நீ யாரெல்லாம் போய் பார்த்துக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி படத்தில் வரக்கூடிய எப்படி ராஜ்கிரனை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. எதிர்த்து பேசுகிறீங்க இந்த நிமிஷம். ஏன் வேலுமணி வந்து குற்றம் சாட்டக்கூடாது செந்தில் பாலாஜி மீது? நான் கேட்குறேன். அதிமுகவில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பேசக்கூடாதா? அல்லது வேறு தலைவர்கள் பேசக்கூடாதா? வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் வேறு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டக்கூடாதா? இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்கே இருக்கிற இப்போ எம்மா இந்த விஜயபாஸ்கர் கூட பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நேரடியாக அவர் எதுவும் சொல்லலை. அரசியலுக்காக நேர் பகை இருந்தால் கூட, அங்கே சின்னசாமி இவங்க இருந்தால் கூட நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குற்றம் சாட்டுற அளவுக்கு அங்கே யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மக்கள் மீது வந்து ஒரு அபரிதமான ஒரு பயம் கிடையாது சார். அபரிதமான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அதனால் வந்து கேட்டால் இதை வந்து சொன்னோம்னா நமக்கு நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கூட அவங்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையாக இருந்தால் கூட அதே சமயத்தில் ஆதாரம் தான் பேச முடியும். அவர் கூட என்ன சொல்கிறார், எம்ஆர் பாஸ்கர் விஜயபாஸ்கர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, ஊடகங்களில் வருது, யூடியூப்பில் வருது, அதை வருதுன்னு பேசுகிறாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு யூடியூப்பெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு நீங்கள் என்ன அங்கே இப்போ வந்து கழட்டி இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உண்மை தானே சார்? யூடியூப்பில் பேசுறதுலாம் நீங்கள் பேச முடியாது சார். யூடியூப்பில் அவன் புலி கதை, பேய் கதை, வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டேரி கதை, அதை தான் சொல்லிட்டு கிடக்குறான் எல்லாம். உண்மை இது. யாரோ ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வன்மத்தை தீர்த்துக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு மீது வன்மம். விஜய் மீது வன்மமா? ரைட்டு, விஜய் மீதை ஃபுல்லாக போடு. செந்தில் பாலாஜி மீது, திமுக மீது வன்மமா? எல்லாத்தையும் அப்படி போடு. ஒரு நியாய பார்வையில் பார்க்குறேன். நமக்கு இன்னும் அவகாசம் தேவைப்படுது சார். அங்கே என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. இப்போ தினமணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் இது வந்து எல்லாமே அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அத்தனைக்கும், விஜய் மீது சொன்ன குற்றச்சாட்டு அத்தனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி இருக்குது ஆதாரம். வாட்டர் பாட்டில் தூக்கி வீசுறதா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும். அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நாய்களுக்கு ரொட்டி துண்டு தூக்கி வீசுற மாதிரி தான் அவர் வீசுகிறாரு, பார்க்குறோம்.
குழந்தைய காணோம்னா அவர் எப்படி பாடி லாங்குவேஜ் எப்படின்றத பாருங்கள். ஸோ அவங்க ஒரு எந்த ஊடகமாக இருக்கட்டும், அது பிரிண்ட் மீடியா இருக்கட்டும் அல்லது யூடியூபாக இருக்கட்டும், எந்த மீடியா இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடியது உண்மை. அதை உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது ஒரு ஆதாரத்தோடு கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சதுன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து பேசினாக்கா இப்படி தான் நடக்கும். என்னை கேட்டால் தொடர்ந்து கேட்டால் அடுத்த கைது தான் ஃபெலிக்ஸுக்கு பிறகு அடுத்த கைது கேட்டால் அந்த பீலா பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். அவன் வந்து இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பூஸ்ட் பண்ணியே வந்து அவனை கெடுத்து குட்டிச்சவராக்குறாங்க. அடுத்த கைது பார்த்தீங்கன்னா அவனை கைது பண்ணணும். இந்த பீலா பிஸ்மியை கைது பண்ணால் சரியாயிடும். சரிங்க சார், பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் ரூமர்ஸ்கள் வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்களை உசுப்பேற்றுறது கேட்டிங்கன்னா அது இன்னும் கூட நெகட்டிவான ஒரு பார்வையாக தான் போய் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படும், அமைதி ஏற்படாது. சட்டம் அது வேலையை செஞ்சுட்டு இருக்குது, காவல்துறை அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்குது, ஆணையம் வந்து அந்த வேலையை தொடங்கியிருக்கு, மத்திய அரசு கண்காணிக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு பக்கம் ஒரு திசையில் மக்களை நீங்கள் திருப்பினீங்கன்னா எப்படி? ஊடகங்களில் பேசுங்க, ஆதாரம் தான் பேசுங்க. நம்மளும் இந்த செய்தியை உன்னிப்பாக கவனித்து தான் வரோம். எத்தனை பேர் கைது, புஷியானந்த் கைது செய்யப்படுவாரா, சில முரண்பட்ட தகவலும் நமக்கு வந்திருக்கு. குருமூர்த்தி வீட்டில் தான் இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஆமாம், பார்ப்போம் உண்மையாக. இப்போதைக்கு அவர் வந்து இப்போ ஒரு அரசியல் ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எங்கே போய் சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? தகவல் உண்மையான பட்சத்தில் பி டீம் சொல்லிட்டு இருந்தாங்க, அது கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி ஆயிடுச்சு. தகவல் எல்லாரையும் ஒரு விஷயம் இருக்குது சார், இந்த இடத்துல பதிவு பண்ண நீங்கள் ஞாபகப்படுத்தி விட்டீங்க. எதில் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களையோ இல்லை என்னையோ அடித்தா நம்ம யாரை சார் கூப்பிடுவோம்? காவல்துறை கிட்ட இல்லை, ஒருத்தர் ஓங்கி அடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் கேட்டால் நம்ம என்னன்னு கதறுவோம்? அம்மா அப்பா அம்மா அம்மா அப்படி தானே கதறுவோம். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டால் நம்மளை உருவாக்குன அம்மா அப்பா தான். ஓங்கி ஒரு அடி விழுது அம்மான்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி இப்போ விஜய்க்கு ஓங்கி அடி விழுந்த உடனே எனக்கு யார் கேட்டால் தன்னை உருவாக்குனவங்கக்கிட்ட ஓடி போகிறார். ஓகே ஓகே. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னை உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து குருமூர்த்தி பொலிட்டிக்கல் புரோக்கர். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.